Hey guys, welcome back. Welcome back to another vlog. ஸோ ஜிஃபேம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு ரொட்டீன் vlog போடுறேன்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம வந்துட்டு சவுதியில் இல்லைனாலும் இப்போ இங்கே வந்து உட்காந்து நம்ம கண்டென்ட் போட்டாலும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப நல்லாவே சூப்பராகவே சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ரியலி ஸோ ஹாப்பி. இன்றைக்கும் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு அதாவது வீடியோஸ் போடுவான் அப்படின்ற இது. இப்போ வந்து நான் ஏன் ரெகுலர் வீடியோஸ் போடலை, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி டே ருட்டீன். ஸோ இந்த vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ருட்டீனில் என்னென்ன இருக்குன்றது அப்படியே எல்லா அப்டேட்ஸையும் பார்த்துக்கிட்டே போக போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேனலை விட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு மேலே போயிட்டாங்க. எனக்கு ஒரு இதாகவே இருந்துச்சு ஏன் அப்படின்னு. பட் ஓகே, ஏன்னா அவங்க வந்தாங்க, சவுதியோட கண்டென்ட்டுக்காக வந்தாங்க, சவுதி கண்டென்ட்டுக்காக பார்த்தாங்க, வேலை முடிஞ்சிச்சு, ஸோ போயிட்டாங்க. இப்போ கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இனிமேல் இது இவ்வளோ தான்டா கார் ஈரு லொட்டு லோஸ்க்கு இனிமேல் பிஸ்னஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் விலாக்லாம் போட மாட்டேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் விலாக் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த ஜஸ்ட்டு இந்த யூடியூப் சேனல் வந்து என்னோடய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேனே தவிர நான் இனிமேல் கார் வீடியோ தான் வரப்போகுது. அதில் கைஸ் இந்த மாடல் இத்தனாவது வருஷம் அப்படி இல்லை, ஜாலியாக vlog போயிட்டே இருக்கும். உங்களுக்கு காரும் பிடிச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க, தட்ஸ் இட். ஸோ மற்றபடி நான் மறுபடியும் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நீ போடாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க அப்படி இருக்காங்க. அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். கடைசி வரைக்கும் நம்மளால் வண்டி ஓட்டி அந்த சம்பளத்தில் நம்மளால் முன்னேற முடியாது கைஸ். நீங்களுமே நான் உங்களை அதை சொல்லுவேன், ஒரு வேலையை நம்பியிருக்கீங்கன்னா வேலையை மட்டும் நம்பி இருக்காதீங்க. மேலே வரணும்னா ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு தொழில் மாதிரி நம்ம பண்ணால் மட்டும்தான் அது மேலே வர முடியும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இதே தவிர நீ மற்றபடி ஐயோ நம்ம ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்தை விட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம போய் சவுதியில் இருக்கலாம், அந்த மாதிரி நான் எந்த ஒரு இதுவுமே நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நிறைய வாட்டி நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி அந்த டைம்லலாம் சப்போர்ட் கிடைக்கல. இப்போ மட்டும் நான் போனால் சப்போர்ட் கிடைச்சிருமா என்ன? அது சப்போர்ட் கிடைச்சாலுமே நான் போக மாட்டேன். பிகாஸ் நம்ம நாட்டில் 3 வேளைக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு டென்ஷன் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் அங்கே எடுக்கிற காசை இங்கே ஏன் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து தொழில் தொடங்கியிருக்கோம். ஸோ இதுதான் அப்டேட்டு. மற்றபடி கார் மட்டும்தான் இவன் போடுவான் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருக்கோம். சூப்பர் இடத்துக்கு போகலாம், குக்கிங்லாம் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படியே பிஸ்னஸையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சாச்சு, நாஸ்டா பண்ணணும். நாஸ்டா வீட்டில் எல்லாம் தூங்குறாங்க. ஏன்னா பாப்பா குட்டியாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்துருக்குறாங்க. நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெளியே போய்ட்டு முதல்ல நாஸ்டா என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு காரு போகும்போதே அப்படி உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக கொண்டு வந்த 5 காரில் வந்து பார்த்திங்கன்னா 4 கார் கொண்டு வந்தோம். ஆல்ரெடி 2 கார் இங்கே நின்றுச்சு. 2 கார் சோல்ட் அவுட்டுங்க. எல்லாம் அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கிற காரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த vlogலேயே அப்படியே சும்மா காட்டிட்டு போயிடுறேன். ஏன்னா ஒரு கார் சேனல் மாதிரி நின்றுக்கிட்டு போர் அடிக்க நான் விரும்பலை. வாங்க குடுன்னு போவோம், நாஸ்டா பண்ணுவோம். அப்படியே போகிற போக்கில் அப்டேட் என்ன இருக்குன்னு சொல்லி அந்த வண்டியை பற்றி நம்ம பார்த்துட்டு அப்படியே ஓடிடலாம். இப்போதைக்கு அவைலபிள் இருக்கிற கார் மட்டும் காட்டுறேன். அப்புறம் அந்த வேலை வண்டி வந்துட்டு இருக்கு ஒன்று, அது வந்த உடனே ரீச் ஆன உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? சரி வாங்க, இப்போ அதை போய் நம்ம பார்க்கலாம். வாங்க வண்டி நம்ம இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்கிட்டு இருக்கோம். அண்ணா வந்து இப்போ தான் பள்ளிய வேலைக்கு போயிட்டுருக்கேன். மணி 10:30 சரி ஓகே, அப்படியே இப்போ மேலே குடுன்னு போவோம். போயிட்டு விளக்கிட்டேன். டீ செஞ்சுருக்காங்களான்னு வந்து பார்ப்போம். மேலே டீ இருந்தால் டீ குடிச்சிக்கலாம், இல்லை நம்ம வெளியே போய் அதை நாஸ்டா கூடிய சேர்த்து குடிச்சிக்கலாம். இப்போ வாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துவிட்டோம். எல்லா வண்டி சாவி இருங்க, மைக்கு முதல்ல வெளியே எடுத்துக்கிறேன். உள்ளே போனால் வாய்ஸ் முன்ன பின்ன கேட்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீயும் நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். குரல் அல்டிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டும்போது அந்த vlogல ஜஸ்ட்டு அது வந்து ஒரு தூசி தும்பட்டையாக அப்படியே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கழுவி பல்லன்னு வச்சுருக்கோமா. சூப்பராக வண்டியில் இருக்கிற ஒரு ஃபிட் ஃபினிஷும் அப்படியே தெளிவாக இருக்கும். அதோட கீ இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2010 மேக்கு, 2011 ரெஜிஸ்டர்டு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது. 2 கீயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. வாங்கோ, வண்டி திறந்துக்குச்சு. ஸோ பேக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டோர்லேருந்து எடுத்து எல்லாமே பாருங்கள். ஒரு ஃபிட் ஃபினிஷும் பாருங்கள். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு ரஸ்டிங்கோ இல்லை அதுவோ எதுவுமே இருக்காது. சீட் கவர் மட்டும் கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா இது கவர் தான், ஒரிஜினல் சீட் இல்லை. அது வாங்குறவங்க கூட மாற்றிக்கலாம். பட் இது வந்து பக்கெட் சீட் ஆக்சுவலாக. அதனால் உங்களுக்கு நல்ல குஷனிங் இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் ஓட்டுறதுக்கு. அப்படியே பின்னாடி வாங்கலாம், உங்களுக்கு காட்டுறேன். டேஷ்போர்ட் பாருங்கள், அப்படியே தெளிவாக இருக்கா. 4 விண்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது. இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கு, வாங்குறவங்க தான் போட்டுக்கணும். என்ஓசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இது இருக்குது. நல்லா அப்படியே டேஷ்போர்ட் உள்ள வரைக்கும் பாருங்கள். நல்ல மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், இங்கேருந்து உங்களுக்கு சன் கிளாஸ் வைக்கலாம். மேலே கிளாஸ் வைக்கிற இடம். அப்படியே கீழே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் கப் ஹோல்ட்ரு அப்படியே அழகாக மூடி உள்ளே அப்படி வச்சுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ், அதாவது இந்த சார்ஜருக்கு ஹேஸ்ட்ரே வைக்கலாம். அதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏர்பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடுது. ஹேண்ட் ரெஸ்ட் இங்கே ஏதாவது நீங்கள் திங்ஸ் வேணும்னா கூட நம்ம இது உள்ளே இப்படி போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக பாருங்கள். அப்படியே இங்கேருந்து பக்கெட் சீட்டை பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக இருக்குல்ல. உங்களுக்கு நான் இன்னும் காட்டுறேன் பாருங்கள்.
இந்த சாவி இப்படி இது அப்படியே அழகாக இப்போ நான் போனட் திறந்து காட்டுறேன் உங்களுக்குள்ள. ஏன்னா அல்டிமேட் கண்டிஷனில் இருக்கிற வண்டியை நம்ம அப்படியே காமிச்சிட்டே வ்ளாக் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நான் உள்ளே திறக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஃபினிஷ் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஜிஃபேம். சூப்பராக வாங்க. டன் 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 திறங்கோ வண்டியை திறங்கோ. வா என்ன சுடுது இங்கே பாருங்கள். வண்டியோட இந்த இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், இந்த பில்லர்ஸ் பாருங்கள். இதிலே நமக்கு தெரியும் வண்டி வந்து அடிப்பட்ட வண்டியா அடிப்படாத வண்டியா. உங்களுக்கு புது பேட்ரி தான் வந்துடுது, நல்லா இருக்குது. 1.6 ஓகேங்களா, விவிடிஐ இன்ஜின், டொயோட்டா இன்ஜின் சொல்லவே தேவையில்லை. பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. எங்கேயுமே உங்களுக்கு அடிப்பட்டதோ போனதோ அந்த மாதிரி எந்த ஒரு ஹிஸ்ட்ரியுமே இதில் உங்களுக்கு கிடையாது. ஒரு நான் ஆக்சிடென்டல். இங்கே பாருங்களேன், இங்கே மேலே காட்டு, இதில் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு நான் ஆக்சிடென்டல் கிளியர் வண்டி. ஓகேவா, ஏசிலாம் பக்கா சில்லுங்க. தேர்ட் ரோவில் பின்னாடி உட்காரவங்களுக்கு கூட ஏசி ப்ளோவர் வந்துட்டுனா அப்படி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 210 சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமே 2 ஓடிச்சே நம்ம வந்து கஸ்டமர் அப்படி ஜென்யூனாக வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா 2 ஓடிச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். இந்த பக்கம் வாங்க. அடுத்தது இந்த வண்டி நம்மக்கிட்ட இப்போதைக்கு இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரு. இது வந்து 2010. இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஆக்சுவலாக தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஓகேவா, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வேலிடில் இருக்குது. என்ஓசி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அப்படி அவைலபிள் ஆகிடும். நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ப்ரோ என்ஓசி ரெடியாக இருக்கான்றாங்க. கஸ்டமர் யார் வாங்குறாங்களோ அவங்க பேரில் தான் என்ஓசி எடுக்க முடியும். அதனால தான் நம்ம என்ஓசி எடுக்கிறதுல மற்ற எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது. சரிங்களா, அதனால் இதுக்கும் 4மே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். 4மே உங்களுக்கு இந்த பவர் விண்டோ வந்துடும். பேக் 2 மட்டும்தான் இப்போ தான் ஒர்க் ஆகும். நேற்றா செக் பண்ணோம், திடீர்னு ஒர்க் ஆகாமல் இருக்குது. அது என்னவோ நம்ம ஒயரிங் பார்த்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஓகேவா, அதனால் அது மேட்ரு கிடையாது. அப்படியே பேக் சீட் பாருங்கள், அப்படி அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டு கீட்டு எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்குறாங்க. உள்ளேருந்து வெளியே வரைக்கும் ஒரு தெளிவான வண்டி உங்களுக்கு இங்கேயும் வந்துடுது. சூப்பராக இருக்கா, நல்லா பார்த்துக்கங்க. அப்படியே டேஷ்போர்ட்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கா வண்டி. ஓகே வாங்க, இப்போ நம்ம வண்டி அப்படியே பின்னாடி பக்கம் வந்து காட்டுவோம். பின்னாடிலேருந்து காட்டு வண்டி எல்லாமே அப்படியே இப்படி சுற்றி காட்டுவோம். வண்டி சூப்பராக இருக்கா. ஆனால் அந்த பம்பர் பெயிண்ட்டுங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பர் பெயிண்ட்டு பொதுவாக ரஷ்ஷான இடத்துல ஓடின வண்டிங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இந்த பம்பர் ஃபினிஷ்லேருந்து எடுத்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு ஒயிட் கலரில் சூப்பரான ஒரு வண்டிங்க, அடிபடாத வண்டி. ஓகேவா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 195 தான் சொல்கிறோம். வந்தீங்கன்னா 180 உடச்சி உங்களுக்கு கொடுத்துடலாம். அப்படி கஸ்டமருக்கு வேணும்னா, யாருக்கு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நம்மளுடைய யூஸ்டு கார் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் ஆகிடும், அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எது தெளிவாக இருக்கா, சூப்பர். ஸோ பூட் ஓப்பன் பண்ணு, இன்ஜின் ஓப்பன் பண்ணு. வாங்க இப்போ கைஸ் நம்ம இன்ஜின் பார்ப்போம். டயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. இப்போ அப்படியே கிட்ட வந்தீங்கன்னா இப்போ இன்ஜின் ஆக்சுவலாக ஓடிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரியல. இன்ஜின் பார்த்துக்கோங்க, ஒரு தெளிவான இன்ஜினிங் வந்து காட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே காட்டு, கம்பெனியில் போட்ட அந்த பேஸ்ட்டு கூட பாருங்கள், இன்னும் நான் ரப்பர் மாதிரி கொதான் இங்கே இருக்குது. அந்த பேஸ்ட்டை வச்சே கண்டுபிடிக்கலாம் வண்டி எந்தளவுக்கு தெளிவுன்னு. கிட்ட பாருங்கள், போனட்டில் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு எந்த அடிப்பட்டு இருக்காது. இதெல்லாம் வச்சாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல்லாமே எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று இருக்குதுங்க. இது ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் வண்டி ஜென்யூனாக இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அடிப்படாத வண்டி. இந்த இடத்துல பில்லர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக அப்படியே எல்லாம் தெளிவாக நிற்கிதுன்னு. சரிங்களா, கை ரொம்ப நேரம் பிடிக்க முடியல. வாங்க, என்னது, ஓகே சூப்பராக அல்டிமேட். ஓகே, நம்ம குரலாக பார்த்துட்டோம், ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்துட்டோம். இந்த ஸ்விஃப்ட் டிசைர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சோல்டு, இது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஆமாம் லைனப்பில் இட்டியாஸ் இருந்துச்சு. இது சோல்டு, அப்புறம் அதை காட்டுறேன், அதான் வித்துருச்சே. இது இப்போ இது என்ன சொல்கிறது, இட்டியாஸ் இருந்தது, இட்டியாஸும் ஓடிடுச்சிங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டில் தான் நின்று இருந்துச்சு. அப்புறம் i10 ஒரு குட்டி காம்பேக்டாக வேணும்னா அது வாங்கிக்கலாம். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது SX4 2011 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இதுவுமே இருக்குது. வாங்க திறந்தாச்சா, இதோட சீட்டு கீட்டு எல்லாத்தையும் உள்ளே வந்து பாருங்களேன். தெளிவான ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு வந்து இந்த வண்டி அமைஞ்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது வந்துமே நம்மள்ட்ட இருக்க எல்லா வண்டியுமே பெட்ரோல் தான். அப்புறமா டீசலான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, எல்லாமே பெட்ரோல் தான். உள்ளே போனீங்கன்னா தெரியும், 4 விண்டோவும் பவர் விண்டோ ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியரில் நமக்கு வந்துடுதுங்க. ஆட்டோமேட்டிக் லைக் பண்ணுறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு நல்ல கம்ஃபர்ட், ஸ்விஃப்ட்டை டிசைரை விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல கம்ஃபர்ட்டு. ஸ்டேரிங் மவுண்ட்டில் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடுது, வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். அலாய் வீல் பாருங்கள் சும்மா எப்படி இருக்குன்னு. டயரை கொஞ்சம் பாருங்களேன், இந்த டயரை காட்டேன் எப்படி அல்டிமேட்டாக இருக்குன்னு. இந்த டயர் பாருங்கள், அலாய் வீல் பாருங்கள், சூப்பராக இருக்கா. எஸ், இப்போ அப்படியே பேக் சீட்டில் பேக் ரோ பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற இடம் தான். கால் இடிக்குமோ அது இடிக்குமோ இது இடிக்குமோன்ற அந்த ஒரு பயம் இருக்க தேவையில்லை. ஒரு தெளிவான வண்டி. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பக்கெட் சீட் மாதிரி தான். இந்த பக்கம் ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடுதுங்க. ஹேண்ட் ரெஸ்ட் இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா, அது அப்படியே மூடினா வேலை முடிஞ்சிச்சு. எஸ், ஸோ இதுதான் வண்டி. இந்த பக்கம் வந்து காட்டு,
இந்த பக்கம் அப்படியே வந்துட்டோம்னா ஒரு தெளிவான ஃபிட் ஃபினிஷோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியும் வந்துடுது. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 lakhs வந்து சொல்கிறோம். 190 லைட்டாக உடச்சி கொடுத்துடலாம். நீங்கள் அப்படி ரெடி கேஷாக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா. யாருக்கு வேணும்னாலுமே தயவு செஞ்சு அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன் அப்படின்னா இந்த கோல்டுக்கு வந்து நல்ல சம்பவம் ஆயிடுச்சிங்க. எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் அந்த மூணு பேர் வந்துட்டாங்க. எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோங்க. அதனால் அதுவும் போயிடுச்சு. இதுக்கு நேரில் வாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். கொரோலா இருக்குது, ஒரு எனக்கு லக்ஸரி செக்மெண்ட்டில் வேணும்ப்பா அப்படின்னா அதுவுமே இருக்குது. எந்த வண்டிக்குமே என்ஓசி இப்போ கையில் இல்லை. கஸ்டமர் யார் வாங்குறாங்களோ அவங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தாங்கன்னா அவங்க பேரில் அவங்க ஆர்டிஓக்கு தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் நீ ரெஜிஸ்டர் நம்மளே பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கான காஸ்ட் என்ன வருதோ கொடுத்துடணும். இல்லை நான் பாண்டிச்சேரியில் பண்ணிக்கிறேன் எனக்கு கம்மியாக இருக்குன்னா பாண்டிச்சேரிக்குமே நம்மள்ட்ட ஆள் இருக்கிறாங்க, ப்ராப்பராக லீகலாகவே வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். தட்ஸ் இட். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி லாக் பண்ணுறேன். ஓகே ஜிஃபேம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருந்தால் நம்மளுக்கு அப்டேட்டுங்க. இப்போதைக்கு 3 லைனப்பில் இதான் இருக்குது. நிசான் சன்னி ஒன்று வந்துட்டுருக்கு அந்த வேலை. வாங்கோ கொடுன்னு இப்போ பசிக்குது, சாப்பிட போகலாம் கொடுன்னு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? எப்பா பாப்பாப்பா எப்பா பாப்பா. கோல்டு சூப்பராக இருக்கா? எஸ் கைஸ் போகலாம் வாங்க. ஓகே கைஸ், முதல் வழியாக நாஸ்டா. வீட்டுக்கு வெளியே வந்தோன்னா பாலத்துக்கிட்டே நாஸ்டா, தோசை ஊற்றி 2 ஆம்லேட்டு, சாரி ஆப்பாயில், அப்புறம் இதுக்கு முன்னாடி 2 இட்லி உள்ளே விட்டாச்சு. ஜம்முன்னு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்பன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுற்றி சார் வெளியே நிற்கிது. அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் கிட்ட. ஓகேவா, முதல்ல சாப்பிட்டு கிளம்பலாம். மற்ற மல்லேஸ்வரம் வந்துட்டுருக்கான், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஜிஃபேம் ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து சாப்பிட்டாச்சு. இப்போ நம்மளோட அடுத்த ருட்டீன், இது வந்து எங்களோட டெய்லி ருட்டீனுங்க. வெளியே இருந்து சாப்பிடணும், நேராக வந்து பார்த்திங்கன்னா இளநீ குடிக்கணும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எதுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்னா பைக்கில் வராமல் இந்த டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் மாறி போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஈவன் ஆக்கணும் அப்படின்றதால தான். ஏன்னா லைட்டாக வாப்ளிங் இருக்குது காரில். அது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்க, டயர் தான். ஸோ அதனால் அதை லைட்டாக அந்த வாப்ளிங்கை சரி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இளநியை குடிப்போம், இளநியை குடிச்சிட்டு போய்ட்டு வாப்ளிங்கை சரி பண்ணலாம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டயர் அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு வந்தாச்சு. டயர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சைஸில் இருக்கிறதால வாப்ளிங் கண்டிப்பாக இருக்கும் சார் அப்படின்ட்டாங்க. பேக்கில் 2 சேமாக தான் இருக்குது, ஃப்ரண்ட்டில் 2 கொஞ்சம் வேறு டயராக இருக்குது. அதனால தான் வண்டி கொஞ்சம் வாப்ளிங் இருக்குது. சரி, கஸ்டமராக வந்து ஓட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த திருப்தி வராது. அதனால் வண்டி சேல் ஆகாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது சும்மா சரி பண்ணலாம். ஆனால் அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்விஃப்ட் டிசைருக்கு என்ன மார்க்கெட், ஐயோ இங்கே வந்து ஆக்சுவலாக கிணறு இருக்குது. வாங்க கிணறுக்குள்ளே எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உள்ளே வந்தேன். தண்ணி எங்கே இருக்குது? அடடா, குதிச்சாலாம் வெளியே வர முடியாதுரியே. அவ்வளோதான். இதுதான் மீனிக்கின்னு இருக்கா, ஒதுக்கேதுன்னு தெரிய மாட்டேது. விவசாயம் பண்ணுறாங்க. வாங்க, இந்த பக்கம் வாட்டர் வாஷ் இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் கீரை எல்லாமே விற்கிறது இருக்குது. வாங்கோ, குவாலிஸ் பாருங்கள், அல்டிமேட் லெவலில் வச்சுருக்காங்க. பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சும் வண்டி தெளிவாக வச்சுருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். சூப்பராக இருக்குது வண்டி. ஏமாம்மா நீ ஒரு மாமா நீ சாமா கபூதி பேல ஏமாச்சான் ஃபீல் பண்ணுற? வாழ்க்கைன்னா அப்படி தாண்டா இருக்கும். வாழ்க்கைன்னா சில பல அடிகள் தான் செய்யும். வண்டி அவள் தாண்டா. புது வண்டி இல்லடா பின்னாடி வச்சா, புது வண்டி புது வண்டி உள்ளே காலி வண்டி. கைஸ் 4 பேர் போகிறோம். வண்டி வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதால விட்டுட்டு போங்க, நிதானமாக பார்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம வந்து கிளம்புறோம். நம்ம மாமா வண்டியில் தான் போகிறோம். நம்ம மாமா வண்டி சார் அங்கே நிற்கிது. ஓகேவா? ஆமாம், 180 ஒரு 57. ஏய் நான் 75டா. 75 180 ஒரு 75 265. நான் ஒரு 57 310 கிலோ அடிக்குதுரி. ஏய் அடவங்க, நீ 350 கிலோடா நீனு. ஆமாம், பைபாஸ் போய் கைஸ் வீடு பக்கத்தில் தான். அதனால் சவுபல்ஸ் 4 பேர் உட்காந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். பாருங்கள், பாலத்துக்கு அந்தாண்டது கடை, அப்படியே நம்ம இந்தாண்ட வீடு. அதனால் இப்போ அப்படியே நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணுவோம். இது வேற ஆஃப் ஆகிடுது. புது வண்டிடா, அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் கலந்து விழுவாதிரி. அதுக்கு நின்னா ஒரு 2 மாசம் இதே மாதிரி போனோம்னா கரெக்ட் ஆயிடும். மரண அடி அடிச்சா என்னடா ஆகும்? 300 வாங்குது. அப்புறம் ஆக்டிவா உழைக்கிறது அவன் சொன்னது 2 பேர் தான்.
6 பேர் கணக்கு உட்காந்துருக்கடி என் கணக்கு என்ன மாதிரி கணக்குல 6 பேர் உட்காந்துருக்கு ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இப்போ நம்ம கடைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே, அதனால் வீட்டில் வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சிக்கன் 2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கோம். அண்ட் ஒரு ஐட்டம் முட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணும். அண்ணா வந்து பார்த்திங்கன்னா மலேசி கூட போயிருக்கிறாரு. நம்மளோட ஸ்கூட்டி அங்கே நிற்கிது, அதை எடுத்துகிட்டு கொடுக்கணும். மறுபடியும் இங்கே வந்துடுவார். அதனால் அது வந்தோடனே நம்ம இப்போ நேரம் ஆக்சுவலாக வீட்டுக்கு தான் போயிடுவோம். அப்போ என்ன அதுன்னு இதுதான் நம்ம மலேசி ஸ்கூட்டி புதுசாக வாங்கியிருக்கேன். என்ன நம்பர் பிளேட் கிடைக்கல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, இன்னும் நம்பர் பிளேட் வரல. மச்சான் வண்டி. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவாங்க. ஓகே ஃபேம், ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து எல்லா பொருளையும் தூக்கி கீழே வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம். ஏன்னா இப்போ கீழே இருக்கேன். ஃபஸ்ட் நம்ம மேலே இருந்தோம் சொந்த வீட்டில். இப்போ அப்படியே நம்ம கீழே இருக்கிறதால என் பொண்ணு சவுண்டு வருது, வரப்போகுது. இப்போ தாரியாக வரப்போகுது. வாங்க எல்லோரும் இங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன மீட்டிங் கூப்பிட்டு வரேன். ஓகே ஜி ஃபேம், ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6:30 மணிக்கிட்ட சம்திங் ஆகிடுச்சு. ஏன் மூஞ்சி கருத்து போன மாதிரி இருக்கும் ஒன்றும் பொருளே. மூலி இப்போ அடிக்கிற இந்த வெயிலும் ஐயோ ரொம்ப பெரிய சம்பவம் பண்ணிகிட்ருக்கேங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து வாங்கிட்டு வந்த பலாப்பழம், என்ன ஒரு பலாப்பழம் ஃபேமஸான ஊராச்சு பண்ருட்டி. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதில் பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்து நேற்றுலேருந்து இங்கே கிடைக்க நம்ம மச்சான் மல்லேஸ் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தான். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நேரத்தில் போட்டு கட்டிங் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிசான் சன்னி வந்து இன்னும் 2 நாளில் வந்துடும் ஜிஃபேம். அதுக்கப்புறம் அடுத்து இன்னும் ஒரு 1 வீக் 8 டேஸ் 10 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நிசான் சன்னி சில்வர் கலர் வந்து பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம். அது வந்து வித் சிஎன்ஜியோடு இருக்குங்க, ஆன் பேப்பர், சிஎன்ஜி ஆன் பேப்பரோடு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேமெண்ட் வாங்க வேண்டியது இருக்குது. மந்தவெளி வரைக்கும் நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ நேராக நம்ம அங்கே போவோம். இப்போ போயிட்டு பேப்பரெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கொடுக்குன்னு ஓடி வரும். லெட்ஸ் கோ. இப்போ அங்கே பறக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டாச்சு. சாயந்தரம் போல் வந்து நம்ம தலைவர் வரல, அங்கே பேசணும். இங்கே மாநாடு நடந்துட்டு இருக்குங்க. என்ன கட்சி நீ பேச போறியா? ஓகே கைஸ், இங்கே மாநாடு சவுண்டில் ஒன்றும் கேட்குமா இல்லைன்னு தெரியல. வாங்க அவர்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் பேமெண்ட் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அகைன் கிட்டேருந்து இங்கே நம்ம ஓடலாம். கொடுன்னு சவுண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் கேட்கும் தெரியல. ஆனால் மைக்கில் பெருசாக போட்டு கத்திட்டு இருக்காங்க. லெட்ஸ் கோ. கிட்ட பைக்கெல்லாம் தூரமாக தான் நிப்பாட்டிட்டு வந்தோம். பிகாஸ் மந்தவழி ஃபுல்லாக லாக் இன்னைக்கு பாருங்கள், கிட்ட ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஜிபேம், ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. போன வேலை சக்ஸஸ் ஆகலைங்க. ஸோ அவர் டிஎஸ்பி ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் நம்மளால் மீட் பண்ண முடியல. ஸோ வந்துட்டோம். நாளைக்கு நம்ம போய் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா டான்டாடாங் வாங்கிட்டு வந்த பலாப்பழத்தை இன்றைக்கி கட்டிங் செய்ய போகிறோம். ஆனால் பலாப்பழத்தை வந்து வாசனை வெளியே வர மாட்டேங்குது. பழுத்தா வெளியே வருமா வாசனை, இல்லை வெட்டினதுக்கு அப்புறம் தான் வாசனை வரும்போது பலாப்பழத்துது அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லி விடுங்க. இப்போதைக்கு இந்த பழத்தை வெட்டுவோம். சொல்ல எப்படி இருக்குது, இனிப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல. ட்ரை பண்ணலாம் வாங்க ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை வெட்டி முடிச்சாச்சு. 2 துண்டா வெட்டினதுக்கப்புறம் தான் தெரிகிறது டோட்டல் வேஸ்ட். 350 ரூபா பணம் நட்டமாக போனது தாங்க மிச்சம். எங்கேருந்து நல்ல ஊராச்சே பலாப்பழத்துக்கு நல்ல பண்ருட்டி வேஸ்ட்டுங்க. இங்கே பாருங்க, அப்படியே கீழே போட்டு பையில் மறுபடியும் மூடி வச்சாச்சு. பூரா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட்டாக இருக்குது. செங்காயாக இருந்தால் கூட ஓரளவுக்கு தின்னு இருக்கலாம். செங்காய்க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. ஆனால் இப்போ இது என்ன சொல்கிறது, வெட்டினதுக்கப்புறம் இது பழுக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணுங்க பாருங்க. என்ன பண்ணுறது விட்டு தள்ளுங்க. ஸோ யாஸ் வண்டியோட டீட்டெயில்ஸும் பார்த்துருப்பீங்க, விளாகும் பார்த்துருப்பீங்க, ஜாலியாக இருந்திருக்கும். ஸோ இனிமேல் நம்ம ரெகுலர் ருட்டீன் விளாக் மறுபடியும் போடலாமா அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ கலந்து கட்டி அப்படியே நம்ம எடுத்து போடுறோம். ஆக்சுவலிஸ் ருட்டீன் என்னவோ அப்படியே ஏதாவது பிக் அப்டேட் ஒரு பிளான் கீன் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? டெய்லி ருட்டீன் போடலாமா வேணாமான்றதை உங்களோட லைக் மூலியமாக தெரிவிச்சுக்கோங்க. லைக் அதிகமாக வந்துச்சுன்னா ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு போடலாம். ஓகேவா? இப்போ வீட்டில் வந்து இட்லி தக்காளி சட்னி இருக்குது, நைட்டுக்கு சாப்பிட போகிறேன். உங்கள் வீட்டில் நைட்டுக்கு சாப்பாடு என்ன, இந்த டைமில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஹேண்டில் ஒரு டெல்லி காரை வாங்கி இது பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் டெல்லி கார்ஸை பற்றி வந்து நிறைய பேருக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்குது. அதை நான் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக விளாக் எடுக்கும்போது நான் இதால் என்ன பெனிஃபிட், டெல்லியிலேருந்து கார் எடுத்து அதை நம்ம தமிழ்நாட்டில் மாட்டி ஓட்டுறதுனால என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கும் அதர் ஸ்டேட் அப்படிங்கிறதால நிறைய பேருக்குள்ள இந்த பயம் இருக்குது. சில பேருக்கு கிளாரிஃபிகேஷனே இல்லை. டெல்லிக்கார் இங்கே ஓட்டலாமா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. டிஎனுக்கு மாற்றி தான் ஓட்டி ஆகணும். அது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? எனிவே, ஸோ இட்லி ஆறிக்கிட்டு இருக்கு. உடனே போய் நானும் சாப்பிட்றேன். நீங்களும் நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. உடம்பு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஹெல்த்தியாக இருங்க. பை பை ஜி ஃபேம். குட் நைட்.